ஆக்டரான எஸ்எஸ்ஆர் ஆரியன் அண்ட் ஸ்ரீதிகா இவங்க 2 பேரும் கடந்த ஆண்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேத்துக்கும் இது செகண்ட் மேரேஜ் தான். எஸ்எஸ்ஆர் ஆரியனுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் ஆக்ட்ரஸோட மேரேஜா இருந்தது. அதே போல ஸ்ரீதிகாவும் அவங்களோட ரொம்ப நாள் ஃப்ரெண்டை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா 2 பேருக்குமே என்ன காரணத்தினால விவாகரத்து ஆச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா ஸ்ரீதிகா அண்ட் எஸ்எஸ்ஆர் ஆரியன் 2 பேரும் மகராசி சீரியல்ல ஜாயின் பண்ணி நடிச்சிருந்தாங்க. அந்த சீரியல் மூலமா இவங்களுக்குள்ளார நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டு லாஸ்ட் இயர் இவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிருந்தது. எஸ்எஸ்ஆர் ஆரியன் சீரியல்ல மட்டும் இல்லாம நிறைய படத்துலயும் நடிச்சிருக்காரு. அதே போல ஸ்ரீதிகா பல சீரியல்ல நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் நாதஸ்வரம் சீரியல்ல தான் இவங்க பாப்புலரா இருந்தாங்க. இந்த நிலையில ஸ்ரீதிகா அண்ட் எஸ்எஸ்ஆர் ஆரியன் இவங்க 2 பேரும் ஒரு ஹாப்பியான நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீதிகா பிரெக்னெண்டா இருக்கிறதாகவும் அவங்க 2 பேரும் பேரண்ட்ஸ் ஆக போறதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்களோட 9th மந்த் போட்டோ ஷூட் வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தப்ப கூட எங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லாம மேரேஜ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்தையே இன்ஃபார்ம் பண்ணாங்க. அவ்வளோ பிரைவேட்டா இவங்களோட வெட்டிங்கை நடத்தி முடிச்சிருந்தாங்க. ஆனா ரிசப்ஷனை எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி செம கிராண்டா பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ இவங்களோட பிரெக்னன்சியும் அப்படிதான். பிரெக்னெண்டா இருக்கு அப்படின்னு இவ்வளோ நாளா சொல்லாம இப்போ அவங்களோட டெலிவரி டேட் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. 9th மந்த் போட்டோ ஷூட்டோட தான் இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னும் நாங்க 2 பேரும் பேரண்ட்ஸ் ஆக போறோம் அப்படின்ற விஷயத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரிய சக்தியோட ஒரு பெரிய பொறுப்பு எங்களுக்காக வந்துட்டு இருக்கு. எங்களோட குடும்பம் மற்றும் நண்பர்கள் அனைவரோட அன்பும் ஆதரவும் எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் 2 பேரும் இப்போ பேரண்ட்ஸ் ஆகி எங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கப்பட்ட பகுதிக்குள்ளார நுழையிறோம். எல்லாம் வல்ல இறைவனோட ஆசீர்வாதங்களோட நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த இந்த உலகத்துக்கு மகிழ்ச்சியோட அனௌன்ஸ் பண்ணுறோம். மேலும் புது புது அப்டேட்டுக்கும் புது புது போஸ்ட்டுக்காக எங்களை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நாங்கள் சோஷியல் மீடியா குடும்பத்திலிருந்து நிபந்தனையற்ற அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்குறோம். அந்த அன்பு வேற யார்கிட்ட இருந்தும் இல்லை, உங்ககிட்ட இருந்து மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இந்த போஸ்ட்டை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் 2 பேரும் எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்காங்க.